கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் என்னன்னா, இப்படி கூட லவ் மூவி எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு இந்தியாவை திரும்பி பார்க்க வச்ச கதை தான் வந்து லஞ்ச் பாக்ஸ். இந்த படத்தை தான் வந்து நீங்கள் நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ண போகிறோம். இதோட கதை என்னன்னா வந்து மும்பை சிட்டியில் வந்து டிஃபன் பாக்ஸ் சர்வீஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் வந்து ஒரு தப்பு பண்ணனால வந்து இலாக்கும் சாஜனுக்கும் வந்து ஒரு நட்பு வந்து ஒரு காதலாக மாறுது. இதுதான் இந்த படத்தோட கதை. சரி வாங்க இப்போ படத்துக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து ஸ்டார்டிங் சீனில் வந்து இலான்னு ஒருத்தவங்களை காட்டுறாங்க. இவங்க வந்து அவங்க குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து சமையல் செஞ்சிட்ருக்காங்க. மேலேருந்து ஒருத்தவங்க வந்து ஆன்ட்டின்னு ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிளகாத்தூள் கொடுக்குறாங்க. இதை வந்து நீ போடு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து டேஸ்டியாக சமைச்சு கொடு, அப்போயாவது அவன்கிட்ட பேசுவேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துருக்குன்னா வந்து நம்ம இலாக்கும் நம்ம அவரோட ஹஸ்பண்டுக்கும் வந்து சரியாக பேச்சுவார்த்தை இல்லை. அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்தா நல்லா பேசுவான்றனால அந்த மாதிரி சமைச்சு கொடுக்குறாங்க. இப்போ வந்து அந்த டிஃபன் பாக்ஸை வந்து டபா லன்ச் ஒரு சிஸ்டம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இடத்துல லஞ்ச் பாக்ஸ்ன்னு டைட்டில் போடுறாங்க. இந்த லஞ்ச் பாக்ஸை வச்சே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த டப்பாவோட சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு போய் சர்ச் கேட்டாண்ட கொடுக்குறாங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வந்து இந்த ஆஃபீஸ் ஆண்ட கொடுக்குறாங்க. அங்கேருந்து வந்து சாஜன் ஒரு நவருக்கு வந்து அந்த லஞ்ச் பாக்ஸ் போகுது. இந்த கம்பெனியோட மேனேஜர் வந்து நம்ம சாஜன்ட்டை வந்து ஷேக்குன்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. எதுக்காகனா வந்து இவர் இருக்க அக்கௌண்டிங் போஸ்ட்டுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணலான்னு பார்க்குறாரு. எதனாலனா வந்து நம்ம சாஜன் வந்து ரிட்டையர் ஆகி போகிறார் வயசானனால. ஷேக்கும் கேட்குறாரு, என்னன்னா வந்து எப்போ சார் எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்கன்னு நம்ம சார்ஜன்ட்ட கேட்கும்போது சார்ஜன் வந்து சொல்கிறாரு, என்னவா டைமுன்னு. டைம் வந்து 1 ஆகுது சார் நம்ம ஷேக் சொல்லணும். எனக்கு டைம் தான் முக்கியம், இப்போ நான் லஞ்ச் டைமுக்கு போகிறேன், 4 மணிக்கு வான்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ நம்ம லஞ்ச் டைமுக்கு நம்ம சார்ஜன் வந்தோடனே வந்து ஏதோ வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது, ஹோட்டல்லேருந்து வந்த மாதிரி தெரியல. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா வந்து நம்ம இலா லஞ்சு கொடுத்தது வந்து டபாலோ சிஸ்டம் வந்து தப்பு பண்ணி சார்ஜனுக்கு வந்துடுது. இந்த சார்ஜன் என்ன பண்ணுறாருன்னா அது இதை பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் சாப்பிட்றாரு. இதை வந்து கலெக்ட் பண்ணி டபாலோ சிஸ்டம் வந்து இலா வீட்டில் கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து நம்ம இலா வந்து ஆன்ட்டிகிட்ட சொல்கிறாங்க, என்னோட லஞ்ச் பேக் காலியாக வந்திருக்குன்னு. அப்போ வந்து உன் ஹஸ்பண்ட் உன்னை புரிஞ்சுக்கிட்டான் போலன்னு சொல்கிறாங்க. இப்போ கட் பண்ணிங்கன்னா வந்து நம்ம ஷாஜனை திருப்பி காட்டுறாங்க. அந்த ஷேக் வந்து மேனேஜர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ஷாஜன் வந்து கிளம்பி போயிடுறாரு. எதனாலனா வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப பிடிக்காதனால வந்து அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ நம்ம இலாவை காட்டினீங்கன்னா வந்து மேக்கப் போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா இலாவோட ஹஸ்பண்ட். அவங்க வந்து கதவு திறந்தோடனே வந்து மூஞ்ச கூட பார்க்காம போயிடுறாரு. அப்போ வந்து நம்ம இலா வந்து கேட்குறாங்க லஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு. காலிஃப்ளவர் தானே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக வந்து நம்ம இலா வந்து காலிஃப்ளவரே கட்டி கொடுக்கல. அப்போ வந்து லஞ்ச் பேக் வந்து மாறி போயிருக்குன்னு நம்ம இலாவுக்கு இப்போ தான் புரிய வருது. அப்போ வந்து ஆன்ட்டிகிட்ட சொல்கிறாங்க, எப்படி வந்து லஞ்ச் பாக்ஸ் மாறி போயிருக்கோம், டபா லஞ்ச் சிஸ்டம் வந்து தப்பே பண்ண மாட்டாங்கன்னு நம்ம ஆன்ட்டி வந்து சொல்கிறாங்க. போனீங்கன்னா சாஜனை காட்டுறாங்க. சாஜனும் ஷேக்கும் பேசுகிறாங்க. என்ன சார் நேற்று எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, 4 மணிக்கு போயிட்டீங்கன்னு. நீ 4 நிமிஷமாக வந்து அங்கே பேசியிருந்தப்பா, எனக்கு டைம் தான் முக்கியம்னு நான் நேற்றே சொன்னேன்னா இல்லைன்னு சொன்னார். சரி எனக்கு இன்னும் கொடுக்குறீங்களா சார்னு கேட்கும்போது டைம் என்னப்பான்னு கேட்கும்போது 1 hour சார், எனக்கு லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, நான் மதியானம் 4 மணிக்கு தரேன்னு சொல்கிறாரு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து அதில் வந்து ஒரு லெட்ரு இருக்குது. என்னன்னா வந்து நம்ம இலா தான் லெட்ரு அமைச்சிருக்காங்க எழுதி. என்னன்னா வந்து என் லஞ்சை வந்து சாப்பிட்டதுக்கு நன்றி, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே லஞ்சை சாப்பிடாம தான் அனுப்புவார். இலா கேட்குறாங்க, இந்த லெட்டரை நான் கண்டிப்பாக அனுப்பணும் ஆன்ட்டின்னு. அனுப்புன்றாங்க. சப்போஸ் வந்து இந்த லெட்ரு வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது நம்ம இலா அப்போ வந்து இந்த லெட்ரு வந்து உங்கள் ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிட்டு உன்ட்ட திருப்பியும் பழையபடி பழக ஆரம்பிச்சிருவான்னு சொல்லும் போது இந்த லெட்டரை வந்து நம்ம சாஜனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம சாஜனும் வந்து ஒரு லெட்டர் எழுதி நம்ம இலாக்கு அனுப்புகிறாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா வந்து உங்கள் லஞ்ச் அருமையானுச்சு, இருந்தாலும் வந்து உங்கள் சமையலில் வந்து உப்பு அதிகன்ட்டு. இதை வந்து ஆன்ட்டிகிட்ட சொல்லும் போது வந்து அவன் வந்து சமையலையும் குறை சொல்கிறானான்னு சொல்லிட்டு இந்த மிளகா அரைச்சி நாளைக்கு லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுன்னு சொல்கிறாங்க. இப்போ கட் பண்ணிங்கன்னா வந்து நம்ம திருப்பி நம்ம ஷாஜனே காட்டுறாங்க. நம்ம இலா வந்து உண்மையிலே வந்து மிளகா அரைச்சி நம்ம ஷாஜனுக்கு அமைச்சிருப்பாங்க போல லஞ்ச் பாக்ஸில். இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து அவர் வந்து ஒரு லெட்டரை ஷாஜன் வந்து அந்த லெட்டரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு, நான் காரம் அதிகமானதுனால வந்து மதியானம் வாழைப்பழம் சாப்பிட போனேன். அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். என்னன்னா வந்து நான் சும்மா சாப்பிட்ற இந்த வாழைப்பழம் தான் வந்து நிறைய பேரோட மதியான லஞ்சாகவே இருக்குன்றதை நம்ம ஷாஜன் வந்து இலா காமிச்சிருக்காங்க. இலா வந்து ஒரு லெட்டர் எழுதி நம்ம ஷாஜனுக்கு அனுப்புகிறாங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போ சரியாகவே பேசுகிறது இல்லை, இவங்க லைஃபே வந்து ஒரு லோன்லினஸில் தான் இருக்குன்றதை பற்றி லெட்டர் அமைச்சிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஷாஜனும் வந்து ஒரு ரிப்ளை லெட்டரை அனுப்புகிறாரு. என்னன்னா வந்து அவர் வந்து வேலைன்ற பிஸினால கூட அப்படி இருக்கலாம், நீங்கள் வந்து அவர்கிட்ட அன்பாக பேசி பாருங்கள், அதனால் வந்து அவர் மைண்ட் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம சாஜன். இது வந்து நம்ம இலாவும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தூங்கணும் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து கட் பண்ணால் அடுத்த நாளில் வந்து டிராஃபிக் ஜாமில் இருக்காரு நம்ம சாஜன். அப்போ வந்து யாரோ ஒரு பொண்ணும் ஒரு அம்மாவும் வந்து கீழே வந்து இறந்துட்டாங்கன்னு. அப்போ வந்து நம்ம ஷாஜனுக்கு வந்து பயம் வருது, ஒருவேளை அது இலாவாக இருக்குமோன்ட்டு. ஏன்னா வந்து அவங்க நேற்று சொன்ன விஷயத்த தான் நினச்சி பார்த்துட்ருக்காரு.
அப்போ என்ன வந்து இவருக்கு ஒரே நம்பிக்கையாக இருக்கிறது வந்து அந்த லஞ்ச் பாக்ஸ் வந்துச்சுன்னா வந்து இலா உயிரோடு இருக்காங்கன்னு பார்த்தா 1 மணி கரெக்டாக லஞ்ச் பாக்ஸ் வந்துடும். நம்ம ஷாஜனும் அந்த டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலான்றதுக்குள்ளே நம்ம ஷேக் வந்துடுறாரு. சார் எனக்கு எப்போ ட்ரைனிங் கொடுக்கணுன்னு வந்து நம்ம ஷாஜன் வந்து கடுப்பாய் வந்து திட்டி அனுப்பிச்சிடுறாரு. அப்போ வந்து நம்ம ஷேக் சொல்கிறாரு வந்து இந்த ஷேக்குன்ற பேர் கூட நான் தான் சார் வச்சுக்கிட்டேன், இந்த வேலையும் நானே கற்றுக்கிறேன்னு சொல்லும் போது நம்ம ஷாஜன் வந்து எமோஷ்னலாகி நீ போய் என்னோட அக்கௌண்ட்ஸ் புக்கை பாரு நான் வரேன்னு சொல்கிறாரு. ஷாஜனும் இல்லா கொடுத்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா வந்து இவர் பயந்த மாதிரி தான் நடந்திருக்கு. என்னன்னா வந்து நேற்று அவரோட தம்பி போட்டான்னு எடுத்து பார்த்துருந்தாங்க. அவங்க தம்பி வந்து 10th ஃபெயில் ஆனனால வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கும் நேற்று அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. எதனாலனா வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட ஒரு பாசமாக கூட பேசலை, அதனால் வந்து நானும் அந்த முடிவு எடுக்கலான்னு போனேன். அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை இது பண்ணேன். என்னன்னா வந்து என் தம்பி மாரி நான் கோழையாக இருக்க மாட்டேன், வாழணும்னு இது பண்ணேன்னு நம்ம இல்லா வந்து லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஷாஜனுக்கு. இப்போ வந்து நம்ம ஷாஜன் வந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா வந்து நான் ட்ரெயினில் ஒரு நாள் போயிருந்தப்போ வந்து எனக்கு யாரோ பேட் டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் நான் நல்லா திரும்பி பார்த்தேன், ஒரு சூட்கேஸ் வச்சுருந்தாரு, அதுதான் எனக்கு பேட் டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்படி தான் நம்ம உலகத்தை வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறோன்னு நம்ம ஷாஜன் வந்து லெட்டர் அமைச்சிருக்காரு. இதை பார்த்து நம்ம இலா வந்து சிரிக்கிறாங்க. அப்போனா வந்து அடுத்த நாள் வந்து இலா வந்து ஷாஜனுக்கு லஞ்ச் அனுப்புகிறாங்க. அந்த லஞ்சில் வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. என்னன்னா வந்து எங்கள் அம்மாவோட பழைய ரெசிபி தான் அவங்களுக்கு வந்து செஞ்சு அனுப்பியிருக்கேன்னு. லெட்டரை படிச்சுட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஷேக் வந்து உட்கார்றாரு. அப்போ வந்து அவர் வெறும் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றத பார்த்தோன்னே வந்து நம்ம ஷாஜன் வந்து ஷேக் கூட வந்து லஞ்சை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஷாஜனை வந்து ரிப்ளை லெட்டராக வந்து இலாக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. என்னன்னா வந்து என் ஒய்ஃப் இருக்கும் போது வந்து சண்டே ஆனால் ஒரு சீரியல் பார்ப்பாங்க, அந்த சீரியல் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால் வந்து நான் வெளில நின்று சிகரெட் பிடிப்பேன், அந்த நினைவுகள் தான் எனக்கு வந்துட்டு போகுது, லோன்லினஸாகவே இருக்குன்ற மாதிரி நம்ம ஷாஜன் வந்து இலாக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. அடுத்த நாள் கட் பண்ணால் வந்து நம்ம ஷாஜனுக்கு வந்து திருப்பி லஞ்சு வந்திருக்காங்க. அந்த லஞ்சில் வந்து நம்ம ஷேக்கும் வந்துடுறான். என்னன்னா வந்து அவனுக்கு அந்த லஞ்சு பிடிச்சி போச்சு போலக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து அவன் வந்து ஒரு லஞ்சு எடுக்கும் போது வந்து அதில் வந்து பேப்பர் இருக்குது, அதான் இதாக எழுதுனா லெட்டர் இருக்குது. அதை பார்த்தோன்னே வந்து என்ன லெட்ரு, நம்ம ஷாஜனும் வந்து உடனே நடிக்கிறார், என்ன லெட்டருன்னு சொல்லிட்டு வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிறாரு. அப்புறமா என்ன ஆகுதுன்னா வந்து இவர் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இவர் உண்மையிலே வந்து லெட்டரை தான் கஞ்சி என்ன போட்டிருக்காங்கன்னு படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா வந்து இல்லாதான் வந்து அந்த லெட்டரை எழுதி அமைச்சிருக்காங்க. அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா வந்து நீங்கள் சிகரெட் பிடிக்கிறதுனால வந்து உங்கள் வாழ்நாளில் வந்து ஒவ்வொரு 5 செகண்டும் மைனஸ் ஆகிட்ருக்கும். அதே மாதிரி தான் வந்து எங்கள் அப்பா வந்து சிகரெட்னால வந்து அவருக்கு வந்து லங் கேன்சர் வந்துச்சு, இப்போ படுத்த படுக்கையாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இலாக வந்து ஷாஜன் காமிச்சிருக்காங்க. ஆனால் வந்து நைட்டு வந்து ஷாஜனை கட்டுறாங்க. அவர் வந்து காற்றுலேயே வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி இருக்கார். ஏன்னா வந்து அவர் வந்து இலா வந்து சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னனால வந்து அவர் சிகரெட் பிடிக்காமல் இருக்கார். அப்போனா வந்து நம்ம இலாவை காட்டுறாங்க. இலா வந்து துணி துவைச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் துணியிலேருந்து வந்து ஒரு லேடிஸ் பர்ஃப்யூம் வாசனை வந்து அப்போ தான் நம்ம இலாவே வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து வேறு யாரோ பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு, அதனால தான் வந்து நம்மள்ட்ட வந்து அன்பாக கூட பேச மாட்டாருன்றத விஷயத்த வந்து இலா வந்து அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஷாஜன்ட்டு வந்து நம்ம இலாக்கு வந்து லெட்டர் வருது. அந்த லெட்டரில் நம்ம ஷாஜன் என்ன எழுதியிருக்காருன்னா வந்து நான் தினமும் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது வந்து ஒரு பெயிண்டர் வந்து தினமும் பெயிண்டிங் வரைஞ்சிட்ருப்பான், ஒரே பெயிண்டிங் தான் தினமும் வரைவான். ஆனால் நான் நல்லா விட்டு பார்த்ததுனால தெரியும் அதில் நிறைய சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து என் லைஃப்லேயும் வந்து நிறைய சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நடக்குதுன்னு இன்டெரக்டாக வந்து நம்ம இலா கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆனோடனே வந்து அவங்களுக்கு நடக்கிற சேஞ்சஸ் தான் பற்றி சொல்கிறாரு நம்ம ஷாஜனை. அடுத்த நாள் கட் பண்ணால் வந்து நம்ம இலாட்டேருந்து நம்ம ஷாஜனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா வந்து நான் வந்து பூட்டான் போயிடலான் இருக்கேன், எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வேறு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இருக்கிறத நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன், அதனால தான் வந்து என்கிட்ட பழக கூட மாட்டுறாருன்றதை வந்து நம்ம இலா அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பதில் கடிதமாக வந்து நம்ம ஷாஜன் ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. என்னன்னா வந்து நானும் உங்கள் கூட பூட்டான் வரலாமான்ட்டு, அதாவது சிம்பாலிக்காக என்ன சொல்கிறாருன்னா வந்து நானும் உங்கள் கூட பூட்டான் சேர்ந்து வரலாமான்ற மாதிரி அமைச்சிருக்காரு. ஷேக்கும் ஷாஜனும் வந்து ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஷாஜன் கேட்குறாரு பூட்டான் போயிருக்கேன். இல்லை சார் நான் பூட்டான் போனதில்லை, ஆனால் துபாய் தான் போயிருக்கேன், ஆனால் பூட்டானை பற்றி ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம ஊர் காசு வந்து அங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய பணக்காரராக இருக்கலான்ட்டு. நம்ம ஷேக் ஒரு விஷயத்தான் சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாருன்னா வந்து நீங்கள் தப்பான ட்ரெயின்னு நினச்சி ஏறுற ட்ரெயின் கூட கரெக்டான ஸ்டேஷனில் விடும் சார்னு. இதுக்கு என்ன மீனிங்னா வந்து டப்பாலாஸ் வந்து ஒரு தப்பு பண்ணனால வந்து இலாக்கும் ஷாஜனுக்கும் லஞ்ச் பேக் மாறி இருக்கும், இது வந்து ஒரு லவ்வாக மாறி இருக்கும், புரிஞ்சுதா? அதனால் வந்து இது வந்து ஒரு கரெக்டான விஷயன்ற மாதிரி மீன் பண்ணுற மாதிரி இந்த சீனோட டைலாக் வச்சுருக்காங்க. வந்து நம்ம இலா வந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. என்னன்னா வந்து உங்கள் பேர் கூட தெரியாது, நான் எப்படி உங்கள் கூட வர்றது பூட்டானுக்கு. அப்போ வந்து நம்ம ஷாஜன் வந்து அவர் பேரை எழுதி அனுப்புகிறாரு. அப்போ வந்து நம்ம இலா படித்து பார்க்குறாங்க. அப்போ வந்து மேல் வீட்டு ஆண்டிகிட்ட வந்து உங்கள்கிட்ட ஷாஜன் சீடி இருக்கான்னு கேட்குறாங்க. அதாவது வந்து இவர் பேர் தெரிஞ்சிச்சுன்றதை வந்து இன்டெரக்டாக மீன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க இந்த சீனில்.
நம்ம இலா வந்து ஒரு பதில் கடிதம் எழுதி அனுப்புகிறாங்க. என்னன்னா வந்து நான் உங்களை மீட் பண்ணணும், நான் உங்களை மீட் பண்ணி சில பர்சனலான விஷயந்தான் பேசணும், அதனால் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட லெட்டர் மூலயமா பேச முடியாது, உங்களை நேரில் வந்து காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறேன், இந்த ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்துருங்கன்னு நம்ம ஷாஜனுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க இலா. இது வந்து நம்ம ஷாஜனும் பார்க்குறாரு. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா மேனேஜர் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு நம்ம ஷாஜனை கூப்பிட்றாங்க. ஷாஜன் போய் பார்த்தா அங்கே ஷேக் வந்து ஏதோ ஒரு அக்கௌண்டிங் மிஸ்டேக் பண்ணியிருப்பாரு போலக்கு. அதை வந்து அந்த மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன நான் வந்து எப்படி அந்த மிஸ்டேக் பண்ணலாம், நீ என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னு நான் மேனேஜர் கேட்கும்போது வந்து தப்பு தான் சார், மன்னிச்சிருங்கன்னு நம்ம சார்ஜன் சொல்கிறாரு. இப்படியே கட் பண்ணாங்க வந்து அந்த கரெக்ஷன் தான் பண்ணிகிட்டு இருக்காரு அக்கௌண்ட்ஸில். அப்போ வந்து நம்ம ஷேக் வந்து சொல்கிறாரு, என் வேலையை காப்பாற்றுறீங்க சார், ரொம்ப நன்றின்னு. அப்போ நம்ம சார்ஜன் சொல்கிறாரு, இந்த வேலை தான் ஒழுங்காக இருக்கணும், அப்போ தான் உனக்கு இந்த உன்னை நம்பி இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து சார் எனக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க சார், எனக்கு இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு நம்ம ஷேக் சொல்லவும், சரி நம்ம ஷேக்குக்காக வந்து நம்ம சார்ஜனும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம சார்ஜனும் வந்து அங்கே சாப்பிடும் போது வந்து ஷேக்கோட கேர்ள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க, ஏன் சார் உங்கள் ஒய்ஃபையும் கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல. அதுக்கு வந்து நம்ம சார்ஜன் சொல்கிறாரு, என் ஒய்ஃப் இறந்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு. அதுக்கு உடனே வந்து எல்லாம் சோகமாயிடுறாங்க. அப்போ வந்து நம்ம சார்ஜனை வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க பேர் இலான்னு சொல்கிறாரு. அப்போ நான் வந்து ஷேக்கும் ஷாஜனும் வந்து வெளில நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்து ஷாஜனும் ஷேக்கும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, நான் வந்து ஷேக் வந்து எனக்கு இன்னும் ஒரு மாதத்தில் கல்யாணம் இருக்குது சார், நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னோடய கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நம்ம ஷாஜன் சொல்கிறாரு, நான் இல்லாமல் அப்போ அவன் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரேன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அடுத்த நாள் வந்து நம்ம ஷாஜனை கட்டுறாங்க. ஷாஜன் வந்து பரபரப்பாக வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது வந்து சேவிங் பண்ண வந்துடுறாரு. ஏன்னா வந்து இன்றைக்கி இல்லாவை பார்க்க போகிறாரு. இவரும் சேவிங் பண்ணிட்டு ட்ரெயினில் ஏறும் போது வந்து இவருக்கு யாரும் சீட் தர மாட்டாங்க. நீங்கள் அதிசயம் வந்து ஒருத்தர் சீட் தராரு. அப்போ வந்து நம்ம ஷாஜன் முகத்தில் வந்து ஏதோ ஒரு திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம இலாவை காட்டுறாங்க. இலா வந்து ஷாஜனுக்கு வெயிட் பண்ணி அவங்க வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. கட் பண்ணால் அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா வந்து லஞ்ச் பேக் வந்து காலியாக வருது. அப்போ வந்து நம்ம லஞ்ச் பேக்கில் வந்து ஷாஜன் வந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. என்னன்னா வந்து நான் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தேன், நீங்கள் வந்து நான் வருவேன் தண்ணி குடிச்சிருந்தீங்க, நீங்கள் பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்தீங்க, நான் ஏன் அன்றைக்கி வரலன்னா வந்து நான் தான் வந்து ஷாஜன் சொல்லணுன்னு தான் எனக்கு இது, ஆனால் எனக்கு வந்து வயசாகிடுச்சு, நான் உங்கள்கிட்ட வந்து பழகினேன்னா இந்த சொசைட்டி என்ன நினைக்கும், அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து நான் யாருன்னு சொல்லலை அப்படின்ட்டு நம்ம ஷாஜன் வந்து லெட்டர் அமைச்சிருக்காரு இலாவுக்கு. கட் பண்ணால் வந்து இங்கே ஷேக்கும் ஷாஜனும் காட்டுறாங்க. நல்லபடியாக வந்து ஷேக்குக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ ஷாஜன் வந்து நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன், நாசிக் கிளம்ப போகிறேன்னு சொல்கிறாரு. இப்போ கட் பண்ணால் வந்து நம்ம இலா துணி துவச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து இலாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது, என்னன்னா வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு. அப்போ வந்து இலா வந்து அவங்க அப்பாவை போய் பார்க்கும்போது வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னன்னா வந்து இந்த ஆள் சிகரெட் பிடிச்சி இவன் லங் கேன்சரால் பாதிக்கப்பட்டான், கடைசியில் நான் தான் வந்து லோன்லினஸ்ஸால் பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம இலாக்கே ஒரு விஷயம் புரியுது, நம்மளும் இந்த மாதிரி வாழ்க்கையை போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இவங்க பூட்டான் போகலான்னு முடிவு பண்ணி கட் பண்ணால் அடுத்த சீனில் வந்து இலா வந்து டபால் அசிஸ்டண்ட்டை வந்து நம்ம ஷாஜனோட அட்ரஸை கேட்டு வாங்குறாங்க. அங்கே போய் பார்த்தா வந்து ஷாஜன் இல்லாமல் வந்து அங்கே அந்த போஸ்டிங்கில் வந்து ஷேக் இருக்காருன்னு வந்து அவர்கிட்ட கேட்கும் போது வந்து அவர் வந்து எப்போயோ ஊருக்கு கிளம்பிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போய் பார்த்தா நம்ம உண்மையிலே வந்து நம்ம ஷாஜன் வந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அப்படின்னா அது வந்து கட் பண்ணால் திருப்பியும் வந்து நம்ம ஷாஜன் வந்து வீட்டுக்கே வந்துடுறாரு ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அவருக்கு ஊருக்கு போவே மனசு இல்லைனால வந்து அவர் வந்து திரும்பி வந்துடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா வந்து டபால் அசிஸ்டண்ட்டை போய் இலாவோட அட்ரஸை கேட்டு வாங்குறாரு. அப்படியே டபால் அசிஸ்டண்ட் கூட போகிறதோட இந்த லஞ்ச் பாக்ஸ்ன்னு இந்த படத்தோட டைட்டிலில் போட்டு இங்கே முடிக்கிறாங்க. இந்த படத்தோட எண்டிங் எப்படின்னா வந்து ஓப்பன் எண்டிங்காக விட்டுறாங்க. அவங்க வந்து சேரணுமா சேரக்கூடாதான்றதை நம்ம முடிவு பண்ணுற மாதிரி விட்டுறாங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மிஸ்டர் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.